பயத்துக்கே பயம் காட்டுறேன். குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகல, ரெஃபரன்ஸை வச்சு எடுக்க போறாங்க அப்படின்னு யாருமே கெஸ் பண்ணல. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவரோட பழைய படத்தை வச்சு ரெஃபரன்ஸை வச்சு தமிழ் சினிமாவில் கொண்டு வந்தாங்க. ஒரு புது அட்டம்ப்டா இருந்துச்சு. ஆனா இது எல்லாருக்குமே பிடிச்சான்னு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இல்லை. அதுல நானும் ஒருத்தனா நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பழைய படத்தெல்லாம் ரெஃபரன்ஸ் வச்சு புது படத்துக்கு எழுத போறாங்க அப்படின்னா அப்புறம் புது படத்துல என்னத்தை காமிக்க போறாங்க? லைக் லிட்டரலி அது ஒரு ஸ்கூப் மூவியா போயிடும். அதாவது தமிழ் படம் எல்லாமே பார்த்துருப்பீங்களா, அது மாதிரியான கதையை வச்சுதான் இப்ப எல்லாருமே பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? அதான் நடந்துட்டு வந்து இருக்கு. இதுக்கப்புறம் தமிழ் சினிமா எப்படி போக போகுது, இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அப்படி கண்டினியூ ஆகக்கூடாது. அப்படி கண்டினியூ ஆகும்போது தமிழ் சினிமாவே நிறைய பாதிக்கும். தமிழ் சினிமா மட்டும் இல்லை, அதர் இண்டஸ்ட்ரியும் இந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து இருப்பாங்க. இப்போதைக்கு ஃபேன்ஸ் மட்டும் தான் என்ஜாய் பண்ண முடியும். அதனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா எந்த லெவலுக்கு சினிமா மாறப்போகுதுங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. கீழே ஐ பட்டன் இருக்கும், அதையும் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. உங்களோட தாட் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஐலர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் பேட் அக்லி தான் அஜித் அவர்கள் மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் இறங்கி இந்த மாதிரி ஸ்கூப் மூவியில் தைரியமாக நடிக்கிறதுக்கு வழிவகுத்தது. மோஸ்ட்லி இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் விஷயம் வந்து அஜித் அவர்கள் வந்து பண்ணுவார். அது எல்லாமே மோஸ்ட்லி நல்லா இருக்கும். ஒரு சில டைம் அது சாய்ஸ் வந்து ராங்காக வந்து இருக்கும். அதில் என்ன கேட்டால் இது ஒரு பெரிய ராங் சாய்ஸ்ன்னு வந்து சொல்லுவேன். நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்காது. ஆனால் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரிப்பீட்டராக போவாங்க. படத்துக்கு ஒரு நல்ல கலெக்ஷன் வந்து வரும். இது மூலியமா மற்ற ஆக்டர்ஸும் நோட் பண்ணுவாங்க. லிட்டலி விஜய் அவர்களும் நோட் பண்ணாரு, சூர்யா அவர்களுமே நோட் பண்ணாரு. அதனால அவங்க ரெண்டு பேருமே ஒரு 2 படத்தை கொடுத்து வச்சிருக்காங்க. அதை பற்றி அப்புறமாட்டி பார்க்கலாம். இந்த படத்தோட கதையிலேயே ஃப்ளாஸ் வந்து இருக்கு. ஐடென்டிட்டியை பையனுக்காகவே மறைக்கிறாரு, அதே ஐடென்டிட்டியை பையனுக்காக வந்து ஓப்பன் அப் பண்ணுறாரு. இதுவே வந்து ஸ்டோரியோட அந்த ஒன்லைனில் உடச்சிருதுன்னு வந்து சொல்லிட முடியும். அதை தாண்டி ஃபைட் சீக்வன்ஸ் ஃபுல்லாக வந்து இருக்குது. ஓல்டு சாங்ஸை வச்சு ரெஃபரன்ஸை கொடுக்குறாங்க. இவரோட பழைய படத்தில் இருக்கிற எல்லா டயலாக்கையும் வச்சுட்டாங்க. எல்லா சீனுக்கும் ரெஃபரன்ஸ் வந்து இருக்குது. இதை தாண்டி இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போயிட்டு கனெக்ஷன் பண்ணுறேன், ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸை வந்து ஸ்பூப் மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு டைப் பண்ண விஷயம்லாம் என்னை கேட்டிங்கன்னா கொடூரமாக இருந்துச்சு. ஃபேன்ஸ்க்கு ஜாய்ஃபுல்லாக வந்து இருக்கும். பட் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அதை வச்சு தான் இந்த படம் எவ்வளோ அளவுக்கு பிளாக் கிளாஸ் ஆச்சு, எனக்கு பிடிக்காமல் போச்சுங்கிற கதையை சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி ஆதிக் அவர் வந்து மார்க் ஆண்டனி ஒரு தரமான சம்பவ படத்தை கொடுத்தாரு. டைம் ட்ராவலை பேஸ் பண்ணி லாஜிக்கே இல்லைனாலும் டைம் ட்ராவல்னு வரையில ஒரு சைஃபை தானே, ஃபிக்ஷன் தான். அங்கே ஒரு நல்ல ட்ராமாட்டிக்கான ஒரு ஸ்டோரி வந்து இருந்துச்சு. அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை அவர் எழுதி இருந்தார். காமெடியெல்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் இங்கே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லாஜிக்கும் இல்லை. புளி தோண்டி புதைச்சிட்டாங்க. லாஜிக் விட்டுலாம், கதையுமே இல்லை. கதையை எந்த இடத்துல நீங்கள் தேடி பார்த்தாலும் மண்டையை பிச்சுக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஆனால் செலவு பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்னு உங்களால் ஸ்க்ரீனை பார்த்தா வந்து தெரிய முடியும். ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியே ஸ்டோரியை வந்து அழகாக மேக் பண்ணியிருந்தார். சரி, கடைசியிலாச்சும் ஏதாச்சும் ஒரு வகையில் லாஜிக்காக சொல்லிட போகிறாரு, இந்த மாதிரி இதெல்லாம் கனெக்ட் ஆகுதுன்னு அப்படின்னு நான் நினச்சிட்டு வந்து இருந்தேன். நியூட்ரல் ஆடியன்ஸும் நினச்சிருப்பாங்க. எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. அழகாக இவங்க பெஸ்ட்டாக என்ன பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னா, மல்டிவர்ஸ் கான்செப்ட்னு சொல்லி இந்த படத்தை முடிச்சிருந்தாங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்து இருந்திருக்கும். தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த மல்டிவர்ஸ் பெஸ்ட் மூவியாக இது அமைஞ்சிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பிளாக் படம் வந்துச்சு, அதுவுமே மல்டிவர்ஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட. பட் அஃபிஷியலாக அதை கன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா இல்லை டைம் வேரியேஷன் நடந்து போயிட்டு வந்து இருக்கு. பயங்கரமான சாய்ஸ். இது மூலியமாக இது ஸ்கூப் படமாகவும் வந்திருக்காது. ரெஃபரன்ஸ் எல்லாம் கரெக்டாக சிங்க் ஆகுதுன்னு வந்து சொல்லிட்டு ஆடியன்ஸ், நியூட்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு கிளாப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு நல்ல நல்ல படம் இதை பேஸ் பண்ணி கூட அடுத்தடுத்து வந்திருக்கலாம் மல்டிவர்ஸ் கான்செப்டை வச்சு. ஆனால் இது எல்லாமே நடக்காமல் வந்து போயிடுச்சு. ஒரு நல்ல ஸ்டோரியை கைவிட்டுட்டாங்கன்னு தான் வந்து சொல்லுவேன். பட் பழைய சாங்கை புது படத்துக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பழைய படத்தோட சீனை புது படத்தில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அது ஒரே படத்தில் எல்லாத்தையும் பண்ணும்போது ஃபேன்ஸ்க்கு நல்லாயிருக்கும், ஆடியன்ஸ்க்கு பார்க்க முடியாது. ஜிவிபி சம்பவம் பண்ணேன்னு சொன்னார். சொன்ன மாதிரியே காது கிளிகிற அளவுக்கு சம்பவம் வேற பண்ணி விட்டுட்டாரு. இந்த படத்தை வச்சு ஒரு நல்ல கலெக்ஷன் கட்டதை கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பார்ல விஜய். அது மூலியமாக கோட் அப்படிங்கிற படத்தை எடுக்கிறாங்க. இந்த படத்தோட ஒன்லைனரே கடைசியில் தான் வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி நடக்கிற எல்லாமே இவங்களா இந்த ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுறதுக்கான இன்சிடென்ட்ஸாக வந்து இருந்துச்சு. சம் காமெடி சீன்ஸு, ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் இருக்க போய் தான் இந்த படம் பெஸ்ட்டாக வந்து அமைஞ்சிச்சு. ஆனால் லிட்ரலி இந்த படத்தில் என்ன பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா, பழைய மூவிக்கான ரெஃபரன்ஸ் டைலாக்ஸ் நிறையவே வந்து இருக்கும். சீன்ஸும் வந்து ஆட் பண்ணிகிட்டே வந்து இருப்பாங்க. படம் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்குல, டக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அலமதி இப்போ சாங்கை போட்டதாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய இடத்துல எனக்கு கடுப்பாச்சு. இந்த படத்தை ஜிபியோட காவியத்தை அளவுக்கு ஈக்குவல் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே ஓரளவுக்கு ஸ்டோரி இருந்துச்சு, எமோஷன்ஸை கேரி பண்ணி போனாங்க.
கிளைமேக்ஸில் ஒரு நல்ல லைன் வச்சுருந்தாங்க. அதுக்காகவே இந்த படத்தை பெட்டர்னு வந்து சொல்லிட முடியும். ஏன்னா அங்கே இல்லாதது இங்கே இருந்துச்சு. ஒரு நல்ல கதை. அதையும் தாண்டி இன்னொன்று என்னென்னா, கிளைமேக்ஸில் வந்து ட்விஸ்ட்டு படத்தை ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். அதனாலே இந்த படம் கொஞ்சம் நல்ல படம்னு வந்து சொல்லிடலாம். என்ன தான் ரெஃபரன்ஸை வச்சுருந்தாலும். பட் அதெல்லாம் கட் பண்ணியிருந்தால் படம் இன்னுமே ஃபேர் பெட்டராக வந்து இருந்திருக்கும். விபி ஆல்ரெடி அவரோட பழைய மூவிஸில் பழைய சீன்ஸ்க்கு பழைய சாங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டே தான் வந்து இருப்பார். சொல்ல வேணும், அஜித் அவர்களோட GPU ரிலீஸ் ஆகிருக்கு. அஜித் அவர்கள் ஒரு விஷயம் பண்ணா அப்படின்னா அதே மாதிரி பண்ணுவாங்க விஜய், இல்லை அதோட பெரிய விஷயமாக ஒன்று பண்ணுவார். அதே தான் அஜித் அவர்களும். விஜய் அவர்கள் ஒரு விஷயம் பண்ணால் அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவாங்க, இல்லை அதோட ஒரு பெட்டராக ஒன்று ட்ரை பண்ணுவாங்க. இது அவங்களுக்குள்ளே நடந்த ஒரு கோல்டு வார். இதை நான் ஒன்றும் ஃபேன் பேஸை 2 சைடும் சண்டை மூட்டியோட சொல்ல வரலை. இது நடந்த விஷயம், அதை நான் இங்கே வந்து பாயிண்ட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா நம்ம தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு போய் படத்தை பார்த்து அமௌண்ட்டையும் கொடுத்து அவங்கள கொண்டாடுறோம். சொல்கிறதுல எந்த வகையிலையும் தப்பு இல்லை. ஏன்னா ஒரு ஆக்டர் நல்ல கலெக்ஷன் வர மாதிரி படம் கொடுக்கும்போது அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க இன்னொரு மற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் அது மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. அப்படி நடந்த விஷயம்தான் ஓட். இந்த விஷயத்த சூர்யா அவர்கள் தானே பார்த்துட்டு இருப்பாரு. அவரும் இன்னொரு டயர் ஆக்டர் தானே. கருப்பு அப்படிங்கிறத படத்தை அப்படி தான் எடுத்து வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் முதல்ல பார்த்த 2 படத்துக்கு இங்கே இருக்கிற ஸ்டோரி எவ்வளவோ வந்து பரவாயில்ல, நல்ல கதை. ஆனால் படத்தோட சைண்ட் ஆஃபில் எல்லா விஷயத்தையும் அப்படியே முடக்கி போட்ட மாதிரியே இருந்துச்சு. கேரளாவிலேருந்து வந்த 2 பேர் நியாயத்துக்காக போராடுறாங்க தமிழ்நாட்டில். நியாயம் வந்து கிடைக்குது, அதுவும் கருப்பசாமி மூலியமாக அப்படிங்கிறதான ஸ்டோரியே நல்லா இருந்துச்சு. அதை வச்சு படம் முழுக்க கொண்டு போய் இருந்திருக்கலாம். நியாயம் ஜெயிக்குதா, வக்கீல் ஜெயிக்கிறாரா, கடவுள் ஜெயிக்கிறாரா இப்படின்னு சொல்லி சூர்யா அவர்களை வச்சு நல்ல கதையை கொடுத்துருக்க முடியும். வித் படத்தோட கிளைமேக்ஸ் அல்ட்டியாக வந்து இருக்கும். சூர்யா அவர்களோட நடிப்பை நீங்கள் அங்கே பார்த்து வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதுக்கு நடுவில் சைண்ட் ஆஃபில் கிளைமேக்ஸை தவிர்த்து மிச்சம் இருக்கிற சீன்ஸ் எல்லாமே விஜய் அவர்கள் கோர்ட்டில் பண்ண மாதிரியும் GPUவில் அஜித் அவர்கள் பண்ண மாதிரியான சம்பவத்தை தான் பண்ணிட்டாங்கன்னு வந்து சொல்லிடுவேன். அதுக்கு முன்னாடியே நிறைய சீன்ஸில் வந்து அவரோட பழைய படத்துக்கான ரெஃபரன்ஸ் சீன்ஸாக இருக்கட்டும், டைலாக்காக இருக்கட்டும் எல்லாமே வச்சுருப்பாங்க. அது போகிற போக்கில் போயிட்டு வந்துருக்கும். டக்குன்னு சிங்கம் அப்படிங்கிற கேரக்டர் ரோலை வந்து ரீக்ரியேட் பண்ணி இந்த படத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. இங்கேயுமே வந்து சொல்கிறேன், மல்டிவர்ஸ் கான்செப்ட் மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. பட் எதனால இவங்க சிங்கம் ரோல் கேரக்டர் கொண்டு வந்திருக்கணும்? இவர் கடவுள், அதுக்காக இவர் பழைய படத்தில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணதை இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். முக்கியமாக இந்த லியோ சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்க தேவையே இல்லை. சப்போஸ் அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க ஓகே. நான் முதல்ல சொன்ன மாதிரி கடவுள் வந்து அவரோட இன்னொரு உலகத்தில் இருந்து அந்த ஒரு சம்பவத்தை திரும்பி இங்கே உருவாக்கிட்டு வந்து இருக்காங்கிற மாதிரி கூட காட்டியிருந்திருக்கலாம். அதாவது மல்டிவர்ஸ் கான்செப்டில் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர்லாம் நேட்டிவாக சொன்னனால அதுக்கான மற்றபடி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நல்லவரை பார்த்துட்டு டக்குன்னு ஒரு கொடூர கெட்டவனாக பார்த்தது அக்செப்ட் பண்ண முடியல. அதனால முதல்ல அப்படி சொன்னேன். மற்றபடி படம் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ரெஃபரன்ஸு இந்த மாதிரி சாங்ஸ் வச்சு எடுக்கிறலாம் இனிமேல் நிப்பாட்டிடலாம். இந்த மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணிட்டு மற்ற தமிழ் ஆக்டர்ஸும் நடிப்பாங்க. அதுக்கு ஃபேன்ஸ் மட்டும் கொண்டாடிட்டே இருப்பாங்க. போர் ஆயிரும். ரிப்பீட்டட் வாட்ச் வேல்யூ வந்து இல்லாமல் மொத்தமாக க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் நடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை எப்படியே ஸ்டாப் பண்ணால் நல்லது. அப்போதான் நம்ம நினைக்கிற மாதிரி அயன் இந்த மாதிரி ரிப்பீட் வாட்ச் உள்ள மூவிஸ் நிறையா வந்து வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நிறைய நல்ல படம் வர சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதான் என்னோட தாட். உங்களோட தாட் என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை போட்டுருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.